ஹலோ, இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்குக்கு இந்த 2025க்கு நம்ம கலந்த சாதம் பண்ணுவோம் இல்லையோ, அதுக்கு இன்னைக்கு நான் கோதுமை ரவை கேசரியும் நார்த்தங்காய் சாதம் புளியஞ்சாதம் இது பண்ணி காட்டலான் இருக்கேன். ஆல்ரெடி இந்த கலந்த சாதம்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். அந்த லிங்க் கீழே தருவா, தேவைப்படுறவா அது போய் பாருங்க. முதல்ல கோதுமை ரவை கேசரி பண்ணி காட்டலான் இருக்கேன். இதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு டபரா கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதான் மெஷர்மெண்ட் கணக்கு உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு டபராவால 3 தண்ணி விடணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாலும் 2 தண்ணியுமா அதை கலந்து வச்சிருக்கேன். அப்புறம் சர்க்கரை 2 அதே மெஷர்மெண்ட்ல. நெய் அதுல ஒரு 1/2 கப் எடுத்துக்கணும். பத்தலைனாலும் விட்டுக்கலாம், நிறைய இருந்தா நிறுத்திக்கோங்க. ஏலக்காய் பொடி, முந்திரி வறுத்து போடணும். இதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் அடுப்புல இலுப்பச்சட்டியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லா நெய்யை விட்டுண்டு கோதுமை ரவையை அதுல வறுத்துருவோம். வாசனை வர வறுத்துடணும். இப்போ இந்த அளந்து வச்ச பாலும் தண்ணியுமா வச்சிருக்கோம்ல, அதை விட்டுடுறேன். ஓரத்துல மெதுவா விடுவோம், இல்லாட்டா ஆவி அடிப்போம். இது ஆல்ரெடி காய்ச்சின பாலில் தான் நான் ஜலத்தை விட்டு கலந்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியும் பாலும் கலந்து வச்சு முள்ளும் அதை இழுத்துட்டு இது வரும். அப்படி சேறு பதமாக இருக்கு இல்லையா? இப்போ இதை பாத்திரத்தில் செப்பரேட்டராக போட்டு அதை குக்கர் உள்ளதான் வைக்க போறேன் நான் இன்னைக்கு. இப்போ பாருங்க, இதை மூடிட்டு வெயிட்டை போட்டுருவோம். இப்போ இந்த ப்ரெஷர் பேன்ல வச்சிருக்கேன். நல்லா 6-7 விசில் கூட விடலாம், மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சு. ஏன்னா நல்லா குழையாதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம சர்க்கரையில போடும்போது அது நெத்தாயிடுறது. வெள்ளத்துல போடச்சா அது வேற கதை, நல்லா இருக்கு. சர்க்கரையில போடும்போது நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், இல்லாட்டா கொஞ்சம் நெத்தாதான் வரும். அதுதான் நல்லா அது 6-7 சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 7 சவுண்டு விட்டேன். நல்லா வெந்திருக்கு. இலுப்பச்சட்டி அடுப்புல போட்டு மட்டா கொஞ்சம் நெய்யை விட்டுண்டு இந்த முந்திரியை ஃபர்ஸ்ட் வறுத்துடலாம். இப்போ இந்த வெந்தயத்தை இதில் போட்டுருவோம். நல்லா வேகணும். அப்படி டவுட்டாக இருந்தால் மறுபடியும் கூட ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரையை நான் சீக்கிரம் பண்ணணுன்றதுக்காக பொடிச்சுட்டேன். அந்த 2 கப் எடுத்து வச்சேன்ல, அது பொடிச்சுட்டேன் மிக்சியில் போட்டு. நான் இதுக்கு கேசரி கலர்லாம் போட போகிறதில்ல, வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. இதே நல்லா இருக்கும் இந்த கலரே. இந்த பிறகு இதெல்லாம் முந்திரி தூளாக கொஞ்சம் இருந்தது, அதனால் அதை அப்படியே போட்டேன். வறுத்த முந்திரி அப்புறம் போடலாம். இப்போதான் காய்ச்சினோம், அதனால தான் அந்த கரண்டியில் எடுத்து விடுறேன். அவ்வளோதான், நான் அடுப்பை அணைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஏலக்காய் பொடி, ஆனால் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இந்த வறுத்த முந்திரி இதெல்லாம் இதான் கரெக்டு பதம். நல்லா எடுத்து இப்போ இதை எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வெள்ளத்தில் தான் ட்ரை பண்ணுவேன், இருந்தாலும் இந்த சர்க்கரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா குக்கரில் வேக விடுறோம். 7-8 சவுண்டு நல்லா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோதுமை கேசரி ரெடி. இப்போ அடுத்து நார்த்தங்காய் சாதம் பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள் நான் ஒரு வழக்கு சாதம் திட்டத்துக்கு ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை பொறுத்து இருக்கு நமக்கு கலக்க. 2 பழம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் ஒரு சிகப்பு மிளகாவும் வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்ல எண்ணெய் தான். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்கடலை, முந்திரி வேணா முந்திரி போட்டுக்கோங்க. பெருங்காயம், வெந்தய பொடி கொஞ்சம் தேவைப்படுறோம். நாங்கள் கீழே லிங்க் தரோம், அதை பார்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்து நான் அதை பலன்னு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். ஏதோ உதிர் உதிராக இருக்கணும். அடுப்பில் வானலி காஞ்ச உடனே நல்லெண்ணெயை நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த சாதத்தில் ஆற வச்சுருந்தேன். அதனால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, இந்த கடுகெல்லாம் வெடித்து இதில் கொட்டுறதுக்குள்ளே கொஞ்சோண்டு
மஞ்சப்பொடி இதில் போட்டுருவோம். அப்புறம் 2 வெந்தய பொடியும் போட்டுடணும். அந்த எண்ணெயை சூடாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிக்க தான் போடணும் வெந்தயப்பொடி, ரொம்ப போடாதீங்க. அப்புறம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், சிகப்பு மிளகா, அடுப்பை நான் சின்னதாக தான் வச்சுட்டுருக்கேன். அடுத்து இந்த பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன், பச்சை மிளகா, இஞ்சி துருவல், 4 கருவேப்பிலை, இதுலேயும் பச்சையாக சாதத்தில் நானும் போட்டு அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிருவோம். இப்போ இந்த சூட்டு எண்ணெய் எடுத்து இந்த மஞ்சப்பொடி வெந்தய பொடி போட்டுக்குள்ள அது மேலே விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும், மஞ்சப்பொடியோட ராஸ்மை. இப்போ இந்த நார்த்தங்காவை கட் பண்ண போகிறேன். இதை நல்லா கசக்கிடணும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கசக்கிட்டேன் நான் ஆல்ரெடி. இப்போ நான் கையில் என்னால் பிழிய முடியல, இதில் தான் பிழிய போகிறேன். எப்பயுமே நார்த்தங்காய் நெருக்கச்சு அந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், இல்லாட்டா கசக்கும்னு பாருங்க. இதில் பண்ணால் நல்லா நீட்டாக கொட்டையெல்லாம் நின்றுடும் பாருங்க. நல்ல ஜலமுள்ள இருந்ததுன்னா நார்த்தங்காயில் மட்டும் அந்த சாதத்துக்கு தக்கினதை விட்டுக்கோங்க. நமக்கே தெரியும், எலுமிச்சை பழம் பிழிவோம் இல்லையா, அதே மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு அதில் புளிப்பு இல்லை அப்படின்னா இது ஃப்ளேவருக்காக தான் இந்த சாதம், வேற ஒன்றும் இல்லை. இந்த நார்த்தங்காய் வாசனை அடிக்கும். உங்களுக்கு அப்படி புளிப்பு பத்தலைன்னா சும்மா ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் கூட கடைசியில் பிழிஞ்சுக்கலாம். பிழிஞ்சாச்சு, இவ்வளோ ஜூஸ் இருக்குது. இப்போ இதை சாதத்தை விட்டு கலக்க வேண்டியதுதான். கையை நல்லா அலம்பிட்டுருவோம். ஏன்னா அந்த தோல் அவ்வளோ கசப்பு இருக்கும் இல்லையா, கையை அலம்பி நல்லா தொடச்சுட்டு அப்புறம் சாதத்தை கலக்கும். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். இதில் மட்டா உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு தக்கின உப்பு போட்டுக்குவோம், கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, நான் எல்லா ஜூஸுமே விட்டுட்டேன், இதுக்கு தேவைப்படுறது. ஏன்னா நல்லா ஊறின்னு இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நார்த்தங்காய் சாதம் ரெடி. இப்போ அடுத்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி இந்த புளியஞ்சாதத்தை கலக்கலான்னு இருக்கேன். இந்த புளிக்காய்ச்சல் எப்படின்னா, இது பழைய மெத்தட். முதல்ல எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவா, எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்து. எப்படின்னா, நம்ம இப்போ இந்த பொடிகள்லாம் அப்புறம் கடைசியில் இந்த சாதத்தில் போடுறோம்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். எல்லாம் அட்டஸ்டச்சு, எல்லாம் எண்ணெயிலேருந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலையிலேருந்து எல்லாமே அதில் போட்டுருவா. ஃபர்ஸ்டே போட்டுருவா. இன்னைக்கு பண்ணி வச்சுட்டான்னா நாளைக்கு தான் அதை கலப்பேன். அப்போ தான் அதில் நல்லா அந்த மிளகாலாம் ஊறிண்டு சாதம் கலக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி காய்ச்சும் போது அக்கம் பக்கம் இருக்கோம்ல, என்ன நீங்கள் உங்கள் இடத்துல புளிக்காய்ச்சல் காய்ச்சினேலான்னு கேட்பா. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நல்லா ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற திட்டத்துக்கு ஒரு சாத்துக்குடி, சின்ன சாத்துக்குடி சைஸ்க்கு நான் பழம்புளி கொஞ்சம், புது புளி கொஞ்சோண்டு இருந்தது பழம்புளி, அதனால அதையும் அதிகமாக கலந்து போடுறேன். பொதுவாகவே புளிக்காய்ச்சலுக்கு இது 2ம் கலந்து போடனா தான் நல்லா இருக்கும். அந்த புளியை கரைச்சி இதை கெட்டியா வச்சுட்டு இருக்கேன் நான். இதுக்கு ஒரு பொடி, கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுண்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, எல்லாம் மீடியமா நம்ம ஆத்துல யூஸ் பண்ற ஸ்பூனை சொல்றேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் எள்ளு. இதான் இது பொடிக்க தேவையான சாமான்கள். அதுல தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, அப்படியே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இந்த நீட்டு மிளகாவை இதை நான் அப்படியே உடச்சி 2ஆ கிள்ளி வச்சுருக்கேன், 2-3. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம். இதான் நல்லா இருக்கும் புளிக்காய்ச்சலுக்கு. இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு இழுப்பு சட்டி போட்டிருக்கேன் தாளிச்சு கொட்டுறதுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கல்சட்டியில தான் பண்ண போறோம். இப்போ வாயின மொழியோ இந்த கல்சட்டியில பண்ணலான்னு இருக்கேன். பொதுவாக அப்பெல்லாம் கல்சட்டியில் தானே பண்ணுவா புளிக்காய்ச்சல்லாம், அதுலயே இருக்கும். ஒரு வாரம் ஆனா கூட அப்பெல்லாம் கிடவே கிடாது, அப்படியே வச்சிருப்பா அந்த கல்சட்டியை மூடி. இழுப்பு சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை விட்டாச்சு. இப்போ இந்த வறுக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை அந்த ஜலத்துல, புளி ஜலத்திலேயே போட்டுலாம், தனியா எடுத்துக்கிறேன். இந்த எல்லையும் இதுலயே போட்டேன். இப்போ இதுல ஒரு 4 மிளகா, இது திட்டத்துக்கு நான் வந்து இதுல ஒரு 10 மிளகா போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ இதை எடுத்துடுறேன். மிளகு வெடிக்கும் பார்த்து. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்ட போறேன். நல்லா பாருங்க, இவ்வளோ எண்ணெயை விட்டுருக்கேன். நல்லா ஒரு கரண்டி நிறைய விட்டுருக்கேன். இழுப்பு நம்ம கல்சட்டிலே தாளிச்சு கொட்டலாம், பட் பயமா இருக்கு, புதுசு இல்லையா, அதனால கொஞ்சம் பழகட்டும். நான் வந்து இழுப்பு சட்டியில தாளிச்சு கொட்டி இந்த கல்சட்டியில போட போறேன். இதுல பாருங்க, இதுல புளி ஜலத்தை விட்டுடுறேன். இப்போ பற்ற வச்சுட்டேன் அடுப்பை. இப்போ பாருங்க, நான் மஞ்சப்பொடி எடுத்து வைக்க மறந்துட்டேன்.
நல்லா மஞ்சள் பொடி கூட 1.5 ஸ்பூன் போட்டேன். உப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதை தாளிச்சு கொட்ட போகிறேன். நல்லா 1.5 ஸ்பூன் கடுகு, வேர்க்கடலை. மறுபடியும் நம்ம எதுவுமே போட வேண்டாம், இதை கலந்து வச்சுட்டா போதும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தலையும் போட்டணும். ஏன்னா அந்த மிளகாவத்தல் வந்து கருப்பாகணும், அப்பதான் அதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் புளிக்காய்ச்சல்ல. மிளகாவத்தலை எடுத்துடுறேன், மறுபடியும் போட போறேன். ஏன்னா அதெல்லாம் கருப்பாகணும். இதை நான் முதல்ல போட்டுப்பேன். ஒரு செவப்பா வந்துட்டேன். இப்போ இதை எடுத்து அதில் விட போறோம். இந்த கல்சட்டியில புளி தண்ணி. இப்போ இந்த மிளகா இன்னும் கொஞ்சம் வறுக்கணும், கருப்பா இருந்தாலும் அதே முதல்ல போட்டிருக்கணும். எண்ணெயில ஃபர்ஸ்ட் மிளகாவை போடணும். நம்ம பத்தியில இந்த மாதிரி கருப்பாகணும், அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு 4 கருவேப்பிலை, அப்புறம் சாதம் கலக்கச்ச பச்சையா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் இதை போய் இதை நான் அரைச்சுன்னு வந்துடுறேன். இந்த ஜாரில் போட்டு இதை திரிச்சுன்னு வந்தாச்சு. இப்படி கொஞ்சம் குறவரப்பாகவே இருக்கட்டும், நல்லா இருக்கும். நல்லா வாசனையான வாசனை. மிளகும் இந்த வெந்தயமும் மிளகாவத்தலும் கம்மான்னு இருக்கும். 4 பச்சையாக கூட கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம், அப்புறம் இந்த பொடியை போடலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு மேலே வத்தி எடுத்தோம். இப்போ இந்த பொடியை இதில் போட்டுற போகிறேன். எல்லா பொடியுமே போட்டேன். அதுக்கு திட்டமாக நான் அரைச்சிருக்கேன். இதெல்லாம் இப்படி போட்டோடனே இப்படி கட்டியாக எடுத்து வருவேன். இப்போ சிம்மில் வச்சு சுற்றி வர, இதுக்கு என்ன பதம்னா அந்த எண்ணெய் சுற்றி வர அடிக்கணும். அதுதான். அப்போ இறக்கிடலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் எல்லாம் கக்க ஆரம்பிச்சுடுத்தோம். இந்த புளிக்காய்ச்சல் இதுதான் பதம். சுற்றி வர இந்த அடுப்பை சுற்றி அடிச்சுட்டு பாருங்க, அது டெய்ல்ஸ் எல்லாம் ஆயிடும். அப்போனா புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுத்துன்னு அர்த்தம். எண்ணெய் வேலை வந்து வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சுடுத்தோம். இப்போ அடுப்பை ஒரு கலரிட்டு அணைச்சிடலாம். பாருங்க, இது வர வர இன்னும் இறுகிடும். இதை பொதுவாக இப்போ முதல் நாள் காய்ச்சி அடுத்த நாள் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த பதம். சாதத்தில் போட்டு கலக்கிறதுக்கு பருப்பெல்லாம் ஊறிட்டு இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு, வேர்கடலை எல்லாத்தையும் போட்டோம் இல்லையா, டெஸ்ட் வச்சு. அப்போ அப்படியே சாத்தை ஆற வைக்க வேண்டியதான். இதை எடுத்து போட்டு கலந்துட்டு பச்சையாக கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் பச்சையாக விடணும். விட்டா நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இதை பாருங்க, வெல்லம் கொஞ்சம் போடும், டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன். அவ்வளோதான் ஆயிடுத்து. இது பாருங்க, சுற்றி வர தெளிச்சு கொடுத்து மேலே எண்ணெய் வந்துடுத்து அணைச்சுடுற அடுப்பை. ஆனால் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கும் இந்த கல்ச்சட்டி சூட்டுக்கு. அப்புறம் நான் சாதம் கலக்கச்சே காட்டுறேன். இப்போது அந்த புளிக்காய்ச்சலை போட்டு புளியஞ்சாத்ததை கலக்கலான்னு இருக்கேன். ஒரு அழகு ரைஸ் நான் வடித்து சுட்டு நல்லெண்ணெயை விட்டு ஆற வச்சுருக்கேன். பச்சையாக எப்பயுமே புளியஞ்சாத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும். இப்போது இந்த காய்ச்சி வச்ச புளிக்காய்ச்சலை இதில் போடுற மாதிரி கொஞ்சோண்டு மேல் உப்பு, பொதுவாக காரம் பத்தலைன்னாக்க என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் இருக்க மிளகா இருக்கு இல்லையா, இதை நசுக்கி இதில் அப்படியே பிசையணும். கொஞ்சம் சேர்த்தா மாதிரி பிசைஞ்சோம்னா அந்த காரம் வந்து நல்லா இதுவாகிடும், அதோட சேர்ந்தா மாதிரி ஆகிடும். பட் நான் வந்து ரொம்ப அப்படி பிசைய போடல, அவளுக்கு ஸ்கூலுக்கு கட்டி தரப்போகிறோம் இன்னைக்கு, அதனால் ஓரளவு தான். இப்போது இதுக்கு பாருங்க, பச்சையாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட போகிறேன். சும்மா ஒரு ஏர் முட்டை. பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லா அதுலேயே தாளிச்செல்லாம் கொட்டிட்டோம். அதனால் பாருங்க, எல்லாம் மஞ்சள் பொடியிலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. துளி உப்பு தான் மேல் உப்பு போட்டுட்டேன், ஒரு 2 சிட்டிகை, அவ்வளோதான். கரெக்டாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் பெரியவா சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் புளிக்காய்ச்சலை போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு கலந்து வச்சா ஊறிண்டு நல்லாயிருக்கும். புளியஞ்சாதம் ரெடி. இந்த 18ஆம் பேருக்கு நான் வந்து இந்த கோதுமை கேசரி, அப்புறம் புளியஞ்சாதம், நார்த்தங்காய் சாதம், இது 3ம் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாரும் இது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நார்த்தங்காய் நல்ல மனம் இருக்கணும், அந்த மாதிரி பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போதான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். புளிப்பு இல்லைன்னா கொஞ்சோண்டு அரை மூடி எலுமிச்சம்பழம் அப்புறம் பொழிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மெத்தட்ல புளிக்காய்ச்சல் காய்ச்சி பண்ணி பாருங்க. இதனோட டேஸ்ட்டே தனி தான். ஏன்னா பருப்பெல்லாம் ஊறின்னு இருக்கு, முதல் நாளே பண்ணி வச்சிடறோம் இல்லையா நம்ம. அதனால பருப்பெல்லாம் நல்லா ஊறின்னு இருக்கும். வெறும்னா சாத்த ஆற வச்சுட்டு பச்சையா நல்லெண்ணெய் கருவேப்பிலையை போட்டு கலந்து ஆச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.